ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 20ல் நெகட்டிவ், இன்வர்ஸ் ஆர் கட் ஒர்க் இந்த மூணுமே ஒன்று தான். இந்த மூணு நேம் இருக்கிறதுமே ஒரே டாபிக் தான். இதை நம்ம என்ன சொல்லுவோன்னா, ஒரு பிளேஸை நம்ம வந்து ஃபில் பண்ணுறது, டிசைன்ஸ் போட்டு அதை அப்படி ஃபில் பண்ணுறது. இந்த டாபிக் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் வந்து ஃபிங்கர் டிசைன்ஸில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை நான் சொல்கிறேன்னா, பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக போடுவோம் இல்லையா, உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என் கையில் போட்டு வந்தேன். நல்லாயிருக்கா? இந்த டாப்பிக்காகவே இந்த டாபிக் உள்ள டிசைன்ஸ் தான் போட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு காமிக்கணும், நம்ம சொல்கிறத விட நம்ம செஞ்சு காமிச்சா இன்னும் உங்களுக்கு புரியுமே அப்படின்றதுக்காக தான் இந்த டிசைன்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து நான் என்னோடய ஓன் மேக்கிங் தான், என்னோடய ஆர்கானிக் கோன். இந்த கோன் வந்து இப்போ ரிமூவ் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸில் இருக்கிற ஸ்டெயின்ஸ் இது. ஓகேவா? நல்ல ஸ்டெயின்ஸ் இருக்கு இல்லையா, இன்னும் போக போக இன்னும் ஸ்டெயின்ஸ் வரும். இன்னும் சொல்லப்போனால் நான் தண்ணியிலலாம் கை தான் வச்சுருந்தேன். வீட்டு வேலை இருந்துச்சு, குளிச்சது எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படி இருந்தும் இவ்வளோ ஸ்டெயின்ஸ் இருக்குது. இன்னும் போக போக மெச்சூர் ஆகும். உங்களுக்கு கோன் வேணும், ஆர்கானிக் கோன் வேணும் அப்படின்னா என்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி சென்ட் பண்ணுறேன். இப்போ டாபிக் போகலாம். இப்போ நான் எதுக்கு இந்த டிசைன் போட்டிருக்கேன் அப்படின்னா, கட் ஒர்க்னால் டிசைன் போட்டு அதை ஃபில் பண்ணுறது. ஓகேவா? ஒரு இடத்துல நம்ம டிசைன் போட்டுட்டு அதை ஃபில் பண்ணுறது, இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிசைன்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்படி கர்வாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம எப்படி இந்த டிசைன் கொண்டு போகணுன்னா, அந்த கர்வுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகணும். அதுக்காகவே தான் இந்த டிசைன் செலக்ட் பண்ணேன். இதோ பாருங்கள், இப்படி போகிறது இல்லையா, இதே மாதிரி தான் போடணும். இதே மாதிரி ஃபில் பண்ணணும். போடும்போது நல்லா பெருசாக போடணும். ஃபிங்கர் டிசைன்லேயே சொல்லியிருப்பேன், கட் ஒர்க் டிசைன் பொறுத்தளவுக்கு பெருசாக போடணும், சின்னதாக போடக்கூடாது. ஓகேவா? பெருசாக போட்டால் தான் ஹைலைட்டாக தெரியும். உங்களுக்காகவே சின்னதாகவும் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். சின்னதாக போட்டோன்னா ஃபில் பண்ணுறது தான் நிறையா இருக்கும். டிசைன் வந்து குட்டியாக இருக்கும், நல்லா இருக்காது, அவ்வளோவா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா நல்லா அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். ஓகேவா? இப்போ டாபிக் போகலாம். ஆல்பம் ரெடி பண்ணுறது எப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. ஆல்பம் வந்து நல்லா லைன்ஸ் போடுங்க, இல்லாட்டி பார்டர் வந்து ஏதாவது டிசைன் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் கொடுங்க. ஒவ்வொரு பேஜில் ஒவ்வொரு டிசைன் கொடுங்க, ஒவ்வொரு லைன் போடுங்க. இந்த மாதிரி பாக்ஸ் அழகாக ஸ்கெட்சில் போட்டு அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் நாளைக்கு வந்து நீங்களும் பார்ப்பீங்க. நாளைக்கு உங்கள் ஒர்க்கை வந்து யார்ட்டையும் நீங்கள் காமிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் உங்களால் எவ்வளோ நல்லா போட முடியுமோ அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன போட போகிறேன்னா, ஒரு ஃப்ளார் டிசைன் தான் போடுறேன். சென்டரில் ஸ்பைரல் போட்டுக்கிறேன். கட் ஒர்க் பொறுத்தளவுக்கு டிசைன்ஸ் வந்து நல்லா பெருசாகவே போடுங்க. கேப்பே இருக்கக்கூடாது. அப்போ தான் பார்க்க நீட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த டிசைன் வந்து பிகினராக இருக்கும்போது இந்த கட் ஒர்க் டிசைன் மட்டும் நல்லா சூப்பராக போட்டுட்டிங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிகினர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னு யாருமே கண்டே பிடிக்க மாட்டாங்க. அதனால் இது வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, பிகினர்ஸ்க்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டிசைன் இது. அதே மாதிரி நம்ம பிகினராக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ரொம்ப ஸ்லோவாக போடுவோம். ஒரு ஃபில்லிங் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, கிரிட் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, அதை நம்ம போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்போம் இல்லையா. ஆனால் இதுக்கு அவ்வளோ டைம் ஆகாது. நம்ம டிசைன் போட போகிறோம், அதை ஃபில் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த டிசைன் வந்து கை செவந்துட்டதுக்கப்புறமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம் இல்லையா, ஃபில்லிங் நிறையா இருக்கும்போது, அங்கங்கே ஃபில்லிங் இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் பிகினர்ஸ் தாராளமாக கட் ஒர்க் டிசைன் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
யாருக்கு போடுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு கட் ஒர்க் டிசைன் உள்ளதாக போடுங்க. எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. எல்லாருமே சூப்பராக டிசைன்ஸ்லாம் போட்டு போட்டு சென்ட் பண்ணுறீங்க. பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது, மனசு நிம்மதியாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களோட டிசைனுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இந்த அளவு போட்டுட்டோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த கேப்லாம் வந்து சர்க்கிள் போட்டுருங்க, அப்படியே விட்டுடாதீங்க. கொஞ்சம் பெரிய பெரிய சர்க்கிளாகவே போடுங்க. ரொம்ப கேப் இருந்துச்சுன்னா ஒரு லீஃப் போட்டுருங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா சூப்பராக போடுங்க. இப்போ நான் போட்டுட்டேன். இது கொஞ்ச நேரம் காயட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ தான். இப்போ நான் இங்கே என்ன கொடுக்க போகிறேன்னா கமா டிசைன் தான். கமா டிசைனும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். லீஃப் வந்து ஒரு லீஃப் முடியும் போது இன்னொரு லீஃப் போடுறேன். கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த இடத்துலலாம் கேப் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ ரவுண்ட் தான் போடணும். ரவுண்ட் தான் போட போகிறேன். கேப் வந்து ரொம்ப விட்டுடாதீங்க. கேப் இருக்கிற இடத்துல நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்த ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா இதை நம்ம போட்டுட்டோன்னா இப்போ ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதே மாதிரி தான் கைக்கும். இப்போ நம்ம கையில் நம்ம போடும்போதே நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே போட்டுட்டோம், இப்போ இந்த இடத்த போட்டோன்னா இங்கே போட நமக்கு ஈஸியாக இருக்குமா அப்படின்னு நம்மளை வந்து யோசிச்சுக்கணும். இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே நம்ம போடும்போது கஷ்டமாயிரும். அப்புறம் இது வந்து அழிஞ்ச மாதிரி தான் ஆயிரும் இல்லையா? அதனால் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு நல்லா யோசித்து பண்ணுங்கள். இப்போ இந்த இதெல்லாம் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணும்போது நான் எப்பயும் சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துருங்க. நம்ம கைக்கு நம்மளே ஓனாக டிசைன் போட்டு அதை நம்ம கை பார்க்கும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது, அடிக்கடி நம்ம பார்த்துட்டே இருப்போம் நம்ம கையவே இல்லையா? இதை யார் யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அது செய்வேன்.
இப்போ நம்ம கைக்கு ஒரு டிசைன் போட்டோன்னா மற்றவங்க போடுறதுக்கும் நம்ம போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? நம்மளே நம்ம கைக்கு ஒன்று அழகாக போட்டிருக்கும்போது அதை திருப்பி திருப்பி நம்ம பார்த்துட்ருப்போம். இது சைல்டிஷாக தான் இருக்கும், ஆனால் நிறைய பேர் இதை பண்ணுவோன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபில் தான் பண்ணுறேன். ஃபில் பண்ணும்போது கிறுக்காமல் இப்படி சொல்லுது, இப்படி லாங் ப்ரெஸ் கொடுத்து இப்படி பண்ணுங்கள். அப்போ தான் செவந்துட்டதுக்கப்புறம் திட்டு திட்டாக இருக்காது. இதை பாருங்கள், எங்கேயாவது திட்டு திட்டாக இருக்கா? இல்லை. நல்லா லாங் ப்ரெஸ் கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திட்டு திட்டாக இருக்காது. ஓகேவா? இதுக்குள்ளே ஷேடிங் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். இப்போ தேர்ட் டிசைன் பார்க்கலாம். ஆல்பம் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் உங்கள் பிள்ளைங்க வரைக்கும் காமிக்கலாம், அந்தளவுக்கு இருக்கும். ஒரு ஞாபகமாக நீங்கள் வச்சுக்கலாம். ஒன்று லேர்ன் பண்ணிட்டீங்க, அதை ஞாபகமாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த டிசைனில் என்ன கொடுக்குறேன்னா லோட்டஸ் டிசைன் தான் கொடுக்குறேன். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், என்ன வேண்டாலும் கொடுக்கலாம். இப்போ இந்த டிசைனும் காயட்டும். இப்போ வந்து இது கொஞ்சம் காஞ்சிருச்சு இல்லையா? இங்கே வந்து நான் ஃபில் பண்ணுறேன். அந்த டிசைன் வந்து எப்படி நம்ம அவுட்லைன் கொடுக்கணுன்னா அந்த டிசைன் எப்படி இருக்கோ அது மேலே நம்ம போடணும். அது பக்கத்தில் போடணும், அது மேலே போடாமல் அது பக்கத்தில் அந்த டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொண்டு போங்க. இப்போ இந்த ரவுண்டு இருக்குன்னா இந்த ரவுண்டு மேலே நீங்கள் வந்து கொடுக்காம இப்படி அவுட்லைன் கொடுங்க. இப்போ வந்து ஃபில் பண்ணலாம். ஃபில்லிங் பண்ணும்போது நல்லா லாங் ப்ரெஸ் கொடுங்க. ஃபினிஷ் பண்ணிட்டோமா? இப்போ வந்து ஃபோர்த் டிசைன் பார்க்கலாம். ஃபோர்த் டிசைனுக்கு நான் வந்து பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் கொடுக்குறேன். ஸ்பைரல் நல்லா போடுங்க, பெண்ட் இல்லாமல் போடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும்.
பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தான். ஓகேவா? ஒரு ஒரு டிசைன் வந்து பெருசாக இருக்கணும், அதுக்கு கீழே கொஞ்சம் சின்ன சின்னதாக. நான் கொடுக்குற ஒவ்வொரு டிப்ஸுமே நான் தெரிஞ்சுக்கிட்டது எப்படி சொல்கிறது, ஒரு 2 வருஷம் கிட்டே நான் இதை லேர்ன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டிப்ஸுமே நான் தெரிஞ்சுக்கிட்டது, அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் யோசிக்காமல் என்னோடய கிளாஸ்லேயே நீங்கள் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக நான் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷத்தில் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன், எவ்வளோ அலைஞ்சு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த விஷயங்கள்லாம் வந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? நம்ம தான் வந்து போய் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், தேடி போய். இந்த மாதிரி கஷ்டம் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு சொல்கிறேன். எதையும் ஹோல்ட் பண்ணி நான் வைக்கலை. ஒரு விஷயத்தை நம்ம ஒரு இடத்துல கற்றுக்கிட்டோன்னா ஃபுல்ஃபில்லாக மனநிறைவோடு போகணும். இன்னும் இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணுமே அப்படின்னு யாரும் இருக்க வேண்டாம். உங்களுக்கு நிறைய பிளேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே 3 பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் எல்லா இடத்துலையுமே கொடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு கம்மியாக தான் இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 ஃப்ளார் 2 ஃப்ளார் அதோடு நிறுத்திக்கோங்க. கேப்பையுமே விட்டுறாதீங்க. இப்போ இங்கே வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கும், இங்கே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். டிசைனை ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுக்காம நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா குட்டி குட்டியாக ஆயிரும் டிசைன். அதனால் அவுட்லைன்லாம் நல்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணுங்கள். இப்போ 4 டிசைன் பார்த்துட்டோமா? இப்போ இந்த மாதிரி எதுக்கு பாக்ஸ் கொடுத்துருக்கேன்னா நமக்கு எந்த இடத்துலையும் ஃபில் பண்ண தெரியணும். அதனால் நான் இந்த பாக்ஸும் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கமா டிசைன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நீங்கள் லீஃப் போடுறதா இருந்தாலும் போடலாம், நிறைய கேப் இருந்தால். இப்போ வந்து இங்கே சின்ன சின்னதாக தானே கேப் இருக்குது. இப்போ நம்ம லீஃப் போட்டோன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து ரவுண்டே கொடுக்குறேன். இதில் ஒரு லீஃப் மாடல் மாதிரி தான் கொடுக்குறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் யாருக்காக இருந்தாலும் வந்துடும். என்ன டைம் தான் வித்தியாசமாகும். அவங்களுக்கு வருது, அவங்க சூப்பராக போடுறாங்க அப்படின்னு யாரையுமே யோசிக்காதீங்க. நீங்களும் ஒரு நாள் சூப்பராக போடுவீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்கள விட சூப்பராக போடுவீங்க. கேப்லலாம் நான் ஸ்பைரல் போட்டுக்கிறேன்.
இடத்துல இந்த கர்வான இருக்கிற இடத்துல நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா பாருங்கள். இந்த மாதிரி லீஃப் கொடுத்துட்டு அது மேலே ஸ்பைரல் கொடுத்துட்டு அது மேலே பெட்டல்ஸ் மாதிரி இல்லைன்னா பெரிய ஹம்ப் மாதிரி கொடுக்குறேன். கரெக்டாக அந்த டிசைன் வந்து அப்படி கர்வ்லே போகணும். இப்போ வந்து இங்கெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். இதுவும் காயட்டும். நான் இதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் காயட்டும், இதை நான் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த லீஃப்க்கு இடையில சின்னதாக லைன் கூட போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்த எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி கொடுங்க. கேப் இருக்கு இல்லையா, இதை வந்து விட்டுறக்கூடாது. இதையும் ஃபில் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாடலையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சைட்லேயும் அவுட்லைன் மாதிரி போடுங்க. இந்த கேப்பையும் ஃபில் பண்ணிடுங்க, விட்டுடாதீங்க. கிளாஸ் 20 நெகட்டிவ் இன்வர்ஸ் ஆர் கட் ஒர்க். இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லையா? இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம ஒவ்வொன்றும் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் கைக்கு. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா சென்ட் பண்ணுங்கள். ஆல்பம் வந்து நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கணும். யாரோடது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்காத அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. இந்த வீடியோ இப்போ முடியுது. இந்த வீடியோ தான் இப்போ முடியுது. உங்கள் ப்ராக்டிஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கீப் ப்ராக்டிஸ், கீப் ஆன் ப்ராக்டிஸ், கீப் சப்போர்ட்டிங் மீ ஆல்வேஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.